இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசித்து பாருங்கள். இயேசுவுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்ததாம். அது என்ன சந்தோஷம்? தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டது. அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார், உபத்திரவங்களை சகித்தார், அடிகளை பொறுத்து கொண்டார். அவரை காரி உமிழ்ந்தார்கள், அவரை அறைந்தார்கள், அவரை தலையிலே கொட்டினார்கள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள், கைகளிலே கால்களிலே ஆணிகள் அறைந்தார்கள், ஏறக்குறை 40 அடி சவுக்கினால் அவரை அடைத்தார்கள். உழுவப்பட்ட நிலம் போல அவருடைய சரீரம் உழுவப்பட்டது. இவ்வளவையும் என் வேதம் சொல்லுகிறது சந்தோஷமாய் சகித்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 12:2 அவ்வளவு பெரிய வேதனையும் கர்த்தர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எது அந்த சந்தோஷம்? நீங்களும் நானும் தாங்க அந்த சந்தோஷம். அந்த நாளிலே சிலுவை சுமக்கும் பொழுது இதோ எஸ்தர் தேவகுமாரியை நினைத்து நான் இந்த அவமானத்தை எண்ணாமல் இந்த சிலுவை நான் சகிக்கிறேன் என்று சொல்லி சகித்தாரே, அதுதாங்க சந்தோஷம். அதை சகித்தவர் இன்றைக்கு உங்களையும் அதே வழியிலே அழைக்கிறார். என்னை நேசிக்கிறவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே,